ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் தொடர்ந்து ஆண்டவரை பாடி இந்த நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம், பாடி ஆராதனை செய்வோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்ம மத்தியில் மகிமைப்படட்டும். எதிர்பார்ப்போடு இந்த மாலையில் கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். அவருடைய வார்த்தை உங்களை சந்திக்கும். உங்கள் இருதயங்களை கட்டுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும். ஆமென். சேர்ந்து கர்த்தரை ஆராதனை செய்யலாமா? ஆமென். Glory to God. நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி விட்டீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ? நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் தரவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், தள்ளுண்ட இடங்களில். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னத
பாதத்தில் வைத்ததை மறப்பேனோ? என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன். நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் அடைக்கலமே, எந்தன் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் ஆதரவே, எந்தன் ஆதரவே, ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே சொல்லுவோமாகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவதும் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுவது நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவது நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுவது நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா. ஆகும் ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம். உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும்.
எல்லாமாகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும், எல்லாமாகும். இன்றைக்கு இந்த மாலை வேளையில பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தெய்வீக நம்பிக்கை, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கிறாரே. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை, அந்த வல்லமை எனக்காக என் வாழ்க்கையில் வேலை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த வல்லமை எனக்காக கிரியை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ சொல்லி முடியாத அற்புதங்களை செய்பவரே, செய்பவரே, எண்ணி முடியாத நன்மைகளை செய்பவரே. ஓ எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமெனாகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அல்லேலூயா ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க, அவரால் எல்லாம் ஆகும். He is able to do more than what we ask or think. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. எந்தெந்த பகுதியில் எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ சகோதரி, நீங்கள் எதையெல்லாம் அப்பாவிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புகிறீர்களா? அதையெல்லாம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே அப்பா. ஓ அப்பா, பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். சொல்லுவோம், பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்ப பிரசன்னம், இன்னல் போக்கும் பிரசன்னம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவ பிரசன்னம். இன்ப பிரசன்னம், இன்னல் போக்கும் பிரசன்னம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். சொல்லுவோம், பிரசன்னம் தாரும், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். வல்ல பிரசன்னம், வழி காட்டும் பிரசன்னம், வாழ்க்கை எங்கும் ஒளி வீசும் தேவ பிரசன்னம். வல்ல பிரசன்னம், வழி காட்டும் பிரசன்னம், வாழ்க்கை என்றும் ஒளி வீசும் தேவ பிரசன்னம். பிரசன்னம் தாரும், பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம்,
பிரசன்னா தாரும் பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னம் சொல்லுவோம் பிரசன்னா ரே பாபா லாபா ஷகதா ரபலா கனா மாமா சொல்லுவோம் பிரசன்னா தாரும் பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா பிரசன்னா தாரும் பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா ஜீவ பிரசன்னம் தாகம் தீர்க்கும் பிரசன்னம் ஜீவ தண்ணீர் பொங்கி வரும் தேவ பிரசன்னம் ஜீவ பிரசன்னம் தாகம் தீர்க்கும் பிரசன்னம் ஓ பிரசன்னா தாரும் பிரசன்னா come on somebody ஓ சொல்லுங்கள் தேவ பிரசன்னா என் தாகத்தை தீர்க்க வல்லதா இருக்கிறது பிரசன்னா ஓ பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா பிரசன்னா தாரும் பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா ஆமென் பிரசன்னா தாரும் பிரசன்னா தேவ பிரசன்னா பிரசன்னா தாரும் பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா ஹalleluya சொல்லுங்கள் அவருடைய பிரசன்னம் நம்முடைய தாகத்தை எல்லாம் தீர்க்க வல்லதா இருக்கிறது அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்தை உண்டு பண்ண வல்லதா இருக்கிறது ஆமென் தேவ பிரசன்னம் வல்லமையுள்ள பிரசன்னம் எங்கெங்கெல்லாம் வறட்சி இருக்கிறதோ தேவ பிரசன்னம் அந்த வறட்சிகளை மாற்ற வல்லமையுடையது எங்கெங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் தேவ பிரசன்னம் நம்மை விடுவிக்க வல்லதா இருக்கிறது எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர் உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றிலே வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேர் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே
கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. சொல்லுங்க, கல்வாரி கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி இரத்தம் ரேமடா ஷாட்டோ லெம்ப்ரா ஹாசிகோனோ மாதுடா லாபாதா. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஓ ஹசாலா பாகதா நமாஷடா ரகதா நமாடா சாண்டலா பாபா பாபா. Thank you, Daddy. Regada shatu nama kateli baba bada baba. Rela brasanto seke namadu dagalantori baba baba. Rela kashanta ragada daraba sikeri mama malada ragada. Rebo cimento rigada ba shandala badada katene memi alakara. Nandri உமக்கு நன்றி. ஐயா நன்றி. சொல்லுங்கள், ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி. நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு. Thank you, Holy Spirit. Halis selproko sitene mando. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட நீர் பேசும். Thank you, Lord. நன்றி. உதவி செய்யும், உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த மாலை வேளையில? உங்களோடு கூட ஆமென். இந்த ஆராதனை நேரத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்தி ஆமென் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஸோ இப்போ கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு வல்லம் என்னன்னா, அதில் கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. தெர் இஸ் நோ லேக் இன் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ இந்த மாலை வேளையில் அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் உற்சாகமாய் இந்த வார்த்தைகளை கவனிக்க உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. க்ளோரி டு காட். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கையில் வழிகாட்டுதல், கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் அதில் நாம் கொஞ்சம் லேக்கில் இருக்கிறோம் பாருங்கள். நிறைய நேரம் நம்முடைய முடிவெடுக்கிற காரியங்களில், நம்முடைய திட்டம் பண்ணுதல், தீர்மானங்கள், நம்முடைய சகலவற்றிலும் ஆமென் நாம் சில நேரம் தடுமாறுகிற ஒரு சூழலை அநேக கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். பிளைண்ட்னஸ் என்று சொல்வார்கள், குருட்டாட்டம் என்று சொல்வார்கள். ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்ன பண்ணுன்னா, ஆவியின் மண்டலத்தில் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை
அது என்ன பண்ணிடும்னா தடுத்து போடும். ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ்ஸு ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுமதிக்கவே கூடாது. ஆமென். ஆவிக்குரிய அந்த குருட்டாட்டம் என்பது என்ன ஆயிடும்னா, ஆவியின் தளத்தில் நீங்கள் வளர்வதற்கும் பெருகுவதற்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களால் பார்க்கவே முடியாது. அந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் வரும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அப்படியே சாதாரணமாக போயிட்டே இருக்கும். காலையில் எழுந்திருக்கிறோம், சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், எல்லாம் போகிறோம். ஆனால் ஆண்டவர் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் மகிமையின் மேல் மகிமை என்கிற ஒரு அளவை வைத்திருக்கிறார். there is something called glory upon glory. மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில் என்னன்னா, அந்த மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபைன்ற அளவில் இல்லாமல் கிருபையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மகிமையிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. they live in the glory. பட் ஆனால் என்னன்னா, அந்த அடுத்த ஒரு க்ளோரிக்கு இன்னும் என்ன பண்ணலை, ஷிஃப்ட் ஆகலை. கிரேஸில் வாழ்கிறாங்க, ஆனால் அடுத்த லெவல் ஆஃப் கிரேஸ்க்கு என்ன பண்ணலை, டேப் இன் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்னன்சி, ஒரு விதமான ஒரு அப்படியே ஒரு வாழ்க்கை போகுது பாஸ்டர் அப்படிங்கிற நிலைமைக்கு காரணம் என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டாட்டம். இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் என்ன பண்ணிடும்னா, உங்களுடைய தரிசன கண்களை அது மாற்றி, அது ஸ்டாப் பண்ணி, உங்களுடைய தேவன் வச்சிருக்கிற அந்த உயர்வுகளையும் பெருக்கத்தையும் பார்க்க விடாதபடிக்கு அது என்ன பண்ணிடும்னா, ஒரு தடுப்பு வேலையை பார்த்துட்டே இருக்கும். தடுக்குன்றதை விட அந்த ஏரியாவை குறித்து தரிசனமே இல்லாமல் நம்ம போயிடுவோம். ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட, நீங்கள் 400 வருஷம், ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்றார், உன் சந்ததியார் 400 வருடம் அவர்கள் புறஜாதி தேசத்தில் அடிமைகளாக இருப்பார்கள். அவர்களை அடிமைப்படுத்துகிறவனை நான் என்ன பண்ணுவேன், பார்த்துக்குவேன். ஆனால் அந்த 400 வருஷத்துக்கு பிறகு அவர்களை திரளான வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. 400 வருஷம் கழிச்சு திரளான வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் வருவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ 100 வருஷம் ஆகுது, 200 வருஷம் ஆகுது, 300 வருஷம் ஆகுது, 400 வருஷம் ஆகுது. ஆனால் விஷயம் என்னன்னா, அந்த 400 வருடம் ஆன பிறகும் அவங்களுக்கு கானான் என்கிற ஒரு தேசம் இருக்கிறது என்கிற ஒரு வெளிப்பாடே அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு அந்த ஒரு தரிசனமே இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, கர்த்தர் எங்களுக்குன்னு ஒரு கானானை வச்சிருக்கிறாரு, எங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, நாங்கள் இங்கேயே இருக்க மாட்டோம், நாங்கள் ரொம்ப நாள் என்ன பண்ண மாட்டோம், இங்கேயே தடுமாறி கொண்டு இங்கேயே போராடிக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். எங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் எல்லை இருக்கிறது, எங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தின் அளவு இருக்கிறது, நாங்கள் அங்கே செல்லுவோம் என்பதையே அவர்கள் மறந்து போனார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே காலம் போகுது, அப்படியே வாழ்கிறாங்க. அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா தரிசனம் இல்லாமல் போன பொழுது ஆண்டவர் பார்க்குறாரு, நான் மோசே என்கிற ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக இவர்களுக்கு தரிசனத்தை உண்டு பண்ணுவேன். ஐ வில் கிவ் தம் விஷன் அபவுட் கானான். மோசேயை அனுப்பி நான் இவர்களுக்கென்று ஒரு கானான் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், அது அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், அந்த தேசத்தில் இவர்கள் பெருகுவார்கள், அதை சுதந்தரிப்பார்கள், அங்கே இவர்கள் 12 கோத்திரங்களும் அங்கே குடியேறுவார்கள் என்று சொல்லி கர்த்தர் மோசேயை அவர்களுக்கு இரட்சகனாக அனுப்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் என்ன பண்ணிடும்னா, உங்களுக்கென்று இருக்கிற கானானை நீங்கள் மறந்து போய் நீங்கள் எகிப்திலேயே நீங்கள் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எகிப்தே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்லப்பா, நான் அன்னைக்கு கஷ்டப்பட்ட அளவுக்கு இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த பாடுகள் இப்போ எனக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த உபத்திரம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை. எகிப்தில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலாம், தங்கிறதுக்கு இடம் கிடைக்கலாம், எகிப்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கலாம். ஆனால் எகிப்து உங்கள் சொந்த தேசம் அல்ல, உங்களுக்கு ஒரு கானான் என்று ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இந்த கானானுக்கு போகிறதை அவங்க மறந்த போது கர்த்தர் மோசேயை அனுப்பி, ஆனால் அந்த எகிப்து அவங்களோட ஒட்டிக்கிச்சு பாருங்க. அவங்களால எகிப்தை விட்டு வெளியே வர முடியல. எகிப்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கன்வின்சிங்காக இருக்குது. எங்களுக்கு எகிப்தே போதுன்ற லெவலில் இருந்தப்ப ஆண்டவர் பார்த்தார், இல்லை மகனே மகளே, நீ எகிப்திலேயே வாழ்ந்து இதுதான் வாழ்க்கை நினைக்காத, நீ இங்கேயே இருக்காத, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு செல்ல அதற்கு மோசேயை அனுப்புகிறார். இன்னைக்கு எனக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா,
இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸில் இருக்கிறதுனால நம்மளால் கானானை பார்க்க முடியல. கானானை பார்க்காதனால எகிப்தின் வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் சில பேரோட வாழ்க்கை மகிமை இருக்குது, கிருபை இருக்குது, தயவு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் மகிமையின் மேலே மகிமை, கிருபையின் மேலே கிருபைன்ற அளவுக்கு நீங்கள் வரணும். வசனம் சொல்லுதில்ல, நீ இப்போது இருக்கிறத பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவேன் வசனம் சொல்லுதில்ல, அந்த லெவலுக்கு நீங்கள் வரணும்னு ஆவியானவர் விரும்புகிறாரு. அந்த லெவலுக்கு நீங்கள் வர்றதுக்கு தான் இன்றைக்கி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்படி நான் வர்றதுக்கு நான் என்ன பாஸ்டர் செய்யணும்? வாட் ஷுட் ஐ டூ டு இன்ஹெரிட் மை கானான்? என்னுடைய கானானை நான் சுதந்தரிக்க நான் என்ன செய்யணும்? 2 காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, நீங்கள் உங்களை குறித்த தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நோ த பிளான் ஆஃப் காட் ஃபார் யுவர் லைஃப். இவர்கள் 400 வருஷம்தான் அங்கே இருக்கணுன்றது தேவனுடைய சித்தம். அதுக்கு மேலே அவங்க ஒரு நாள் கூட அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவர்கள் தங்களை குறித்த தேவ திட்டத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். பாருங்க, 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இதுதான் இவர்களை குறித்த தேவ திட்டம். இது ஆபிரகாம்கிட்டே ஆண்டவர் பேசிட்டார்ல. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கணக்கு பண்ணி பார்க்குறான், யோசேப்பு எகிப்துக்கு வந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா 430 வருஷம் ஆயிடுச்சே. ஆண்டவர் 400 வருஷம் தானே சொன்னார், 30 வருஷம் சேர்ந்து போயிட்டோமே. இல்லை, இனிமே நான் இந்த எகிப்தில் இருக்க மாட்டேன், இனி இந்த எகிப்தின் வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் கானானை நோக்கி போக போகிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் எழும்பியிருந்தா கூட அவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருப்பார். ஆனால் அவர்கள் மறந்து போனார்கள், தேவ திட்டத்தை அவர்கள் மறந்து போனார்கள். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களை குறித்த தேவ திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்படி பாஸ்டர் அறியறது? நான் 2 விஷயம் சொல்ல போகிறேன். அதில் முதலாவது விஷயம், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து அந்த எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் படிக்க 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 தேவன் நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஓ, இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரா, இப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாரா, இப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரா என்ற வெளிச்சம் உங்களுக்கு எப்போ வரும் தெரியுங்களா? the moment when you begin to understand the word of God. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க 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 இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் எனக்கு சொந்தம் என்பதை விசுவாசிப்பீர்கள். நிறைய பேருக்கு ஏன் பைபிள் ஒரு ஆசீர்வாதமா இல்லைன்னா, பைபிள் அவங்களுக்கு மத புத்தகமா மாறிடுச்சு, ரிலீஜியஸ் புக்காக தெரியுது அவங்களுக்கு இது ஒரு சட்ட புத்தகமாக பார்க்குறாங்க. இப்போ பைபிளை பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கும்போது இந்த மாதிரி வஸ்திரம் போடக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி கட்டளைகள் போல் இருக்கிறதெல்லாம் அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ண பாருங்க. ஏன்னா அவங்க அதுக்குன்னே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்ன செஞ்சால் கர்த்தரை பிரியப்படுத்தலாம், என்ன செஞ்சால் இன்னும் அப்படின்ற மாதிரியே இருந்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வசனங்களை ரொம்ப அவங்கள அட்ராக்ட் பண்ணும். திருடாது இருப்பாயாக, கொலை செய்யாது இருப்பாயாக, இதெல்லாம் படித்த உடனே அவங்களுக்கு அதுதான் வெளிப்பாடு. நம்ம என்ன டெய்லி திருடிட்டு இருக்கிறோமா? நம்ம என்ன டெய்லி கொலை செய்கிறோமா? அப்போ இந்த மாதிரி வாழ்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பைபிள் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஏன்னா எவ்வளோ நாள் தான் சட்டத்திட்டங்களே ஃபாலோ பண்ணி வாழ்கிறது. ஆனால் வேதம் உங்களுக்கு ஒரு அன்பு தகப்பனிடமிருந்து எழுதப்பட்ட ஒரு அன்பின் கடிதமாய் உங்களுக்கு தெரியுமானால், உங்களுக்கு தோன்றுமானால், அவருடைய இருதயத்தை உங்களால் இங்கே பார்க்க முடியுங்க. யூ வில் see the heart of God in the pages of the Bible. அப்பாவினுடைய இருதயத்தை உங்களால் இதில் பார்க்க முடியும். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். படித்த உடனே ஓ, அப்பா என் மேலே அப்படி ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரா, ஆமென். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஓ, இப்படி ஒரு திட்டத்தை கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறாரா. உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம் இருக்கும். ஓ, நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். உன் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா.
இதெல்லாம் என்ன தெரியுங்களா? அப்பாவுடைய இருதயங்க. இது ஜஸ்ட் பைபிள் இருக்க ஒரு வசனமா நீங்க பார்க்காதீங்க. அதை ஜஸ்ட் ஒரு மற்ற புத்தகங்கள் மாதிரி பைபிளும் ஒரு புக்குங்க அப்படி நினைக்காதீங்க. நோ, டோன்ட் திங்க் தட் வே. பைபிள் அது என்ன தெரியுங்களா? அப்பாவுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு கண்ணாடி. எப்படி ஒரு கண்ணாடியில் போனால் உங்கள் முகத்தை பார்க்குறீங்களோ, when you read the Bible you will see the heart of the Father. ஆண்டவருடைய இருதயம், ஓ அப்பா எனக்கு இப்படி சொல்லி வச்சிருக்கிறாரே. நீங்கள் தேவ திட்டத்தை புரிஞ்சுக்கணுன்னா, உங்களை குறித்த திட்டத்தை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பைபிளை படிக்க ஆரம்பிக்கணும். பைபிளை மணிக்கணக்காக படிக்க ஆரம்பிங்க. படிக்க 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 இது சட்ட புத்தகமாக படித்தா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. ரிலீஜியஸ் புக்காக படிச்சிங்கன்னா நீங்கள் டல் ஆகிடுவீங்க. ஆனால் இதை ஒரு அப்பாவின் இருதயமாக, அப்பாவின் ஒரு காதல் கடிதமாக பார்க்க ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு பயங்கர சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ இவர்களுக்கு தேவ திட்டம் புரியாததால் அவர்கள் கானானிலே, எகிப்திலே அவர்கள் சிறைப்பட்டு கிடந்தார்கள். ஆமென். there is a season. அந்த ஒரு 400 வருஷம் அடிமைத்தனம் என்று தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஏன் அப்போ அந்த அடிமைத்தனம்லாம் சில நேரம் ஏன் ஆண்டவர் பிளான் பண்ணுறாருன்னா, நல்லா கவனியுங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது மிகுந்த பொருட்களோடு வர வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்பர் 2, இவர்கள் பெருகுவதற்கு இவர்களுக்கு ஒரு இடம் வேண்டும். நல்லா கவனிங்க. ஆபிரகாம் இப்பதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. யோசேப்பின் காலத்தில் வெறும் 70 பேர் தான் இருந்தாங்க. 70 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தை வச்சு எப்படி கர்த்தர் பூமியை ஆசீர்வதிக்க முடியும்? 70 பேர் இருக்கிறவர்கள் அவங்க என்னவா மாறணும்? லட்சங்களாய் மாற வேண்டும். இப்ப லட்சங்களா மாறுறதுக்கு இடம் வேண்டும். இப்ப ஆபிரகாமுக்குன்னு இடம் கிடையாது. எங்க போய் அவன் பெருக முடியும்? ஆண்டவர் பார்த்தார், பெருகுவதற்கு எகிப்து என்கிற இடத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். நீங்க நினைக்கலாம் எகிப்து ஒரு அடிமையின் வாழ்க்கை என்று. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஒரு பெருக்கத்தை நான் உனக்காக வைக்கிறேன், அங்கதான் நீ பெருக போற. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று யாத்திராகமத்தின் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ, ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். நீங்க எவ்வளோ ஒடுக்கப்படுறீங்களோ அவ்வளோ பெருகிட்டே இருப்பீங்க. காரணம் என்னன்னா, தேவன் உங்களுக்கு பெருக்கம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருங்க. அப்ப எகிப்தை நீங்க அடிமையா பார்க்காதீங்க, அடிமைத்தனமா பார்க்காதீங்க. எகிப்து நீங்கள் பெருகுவதற்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம். சரி, ஆனா அங்கேயே இருந்துறதுதான் தப்பு. பாருங்க, அங்கேயே நீங்க இருந்துடக்கூடாது. அங்கிருந்து வெளியே வரணும். அதற்கு உங்கள் தேவ திட்டம் உங்களுக்கு தெரியணும். 2வது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் திட்டத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. நம்பர் 2, ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த திட்டத்தை அறிவிக்கிற ஒரு மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார், ரட்சகனை கர்த்தர் அனுப்புகிறார். நல்லா கவனிங்க, நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு நமக்கு ரட்சகராக அவர் அனுப்பப்பட்டார். அவர் ரட்சகர். அவர் எகிப்து என்கிற பாவம், சாபம், தரித்திரம், மரணம், வியாதி, அதிலிருந்து நம்மை விடுவித்தவர். ஆனால் இன்னைக்கு நான் இன்னொன்று சொல்றேன். இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த கானானை நீங்கள் சுதந்தரிக்க உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வேண்டும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ், ஆவிக்குரிய குருட்டாட்டத்திலிருந்து நீங்க விடுதலையாக நீங்க என்ன செய்யணும்னா, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பயணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி நீங்க என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஏன்னா கானான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதை இயேசு கல்வாரி சிலுவையில சம்பாதித்து விட்டார். ஆனா இன்னும் நிறைய பேர் அந்த கானானை பார்க்க முடியல. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் தேற்றரவாளன், உதவி செய்கிற ஆவியானவர், வழி நடத்துகிற ஆவியானவர். இயேசு சொன்னார், சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். என்ன சத்தியம்? உங்களுக்கு குறித்த கானானை அவர் உங்களுக்கு அடையாளம் காண்பிப்பார். அந்த குருட்டாட்டத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். இது தப்பு, இதை செய்யாத, இங்க போ, இதை செய், இங்க வா, இதை பண்ணு. உங்களுக்கு வழி நடத்துகிற ஆவியானவர். வழி நடத்துறாருன்னா,
இதை செய்யாதன்னு சொல்லுகிறவர் மட்டுமல்ல, உங்களை கைப்பிடித்து நடத்துகிற ஆவியானவர், உங்களை கைட் பண்ணுகிற ஆவியானவர். கைடு என்ற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. கைடுன்னா சில நேரம் இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்க்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, சில பெரிய பெரிய கோயில்கள் அல்லது இந்த மகாபலிபுரம் இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே கைடுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய மொழிகள் தெரியும், இங்கிலீஷு, தமிழ், அப்புறம் வேறு ஹிந்தி எல்லாம் தெரியும். அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். ஒரு 100 200 கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்த சுற்றி காட்டி அந்த ஒவ்வொரு கல்வெட்டுகள் எப்படி எழுதப்பட்டது, யார் செஞ்சால், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான மேட்டர்ஸ் என்ன அப்படின்னு அந்த கைடு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்களாக போய் அதை கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு பார்த்தா ஒரு பெரிய ஒரு கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கைடு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி என்ன, வரலாறு என்ன, அது யார் எழுதுனா, அது எதுக்காக எழுதப்பட்டது, அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அப்படியே வா அப்படின்னு இருக்கும். ஆவியானவர் உங்களை பார்த்து நீ போ, இதுதான் உனக்காக வச்சிருக்கிற கானான் அப்படி மட்டும் சொல்றவர் அல்ல. அந்த கானானுக்கு உங்களோடு கூட பிரயாணப்படுகிறவர், உங்களுடைய செழிப்புக்குள், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆவியானவர். அப்படி உங்க கூடவே ஜேர்னி பண்ணுவார். இந்த வெளிப்பாட்டுக்குள்ள வந்துருங்க. பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை உங்களுக்கு போதிப்பார். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு போதிப்பார். இப்போ நீங்கள் ஆவியானவரோட துணை இல்லாமல் பைபிளை படித்தா பைபிள் உங்களுக்கு சட்ட புத்தகமாக மாறிடும், ரிலீஜியஸ் புக்காக மாறிடும், மத புத்தகமாக மாறிடும். இப்படிப்பட்டவர்கள் பாருங்கள், யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களுடைய செய்தியை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு சோர்வு வந்துடும். இன்றைக்கெல்லாம் யாரும் ஒழுங்காக இருக்கா, யாரும் சரியில்லை, அந்த காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், இந்த காலத்தில் இப்படி இருக்கிறாங்க, அது இல்லை இது இல்லை, ஜபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, இந்த விரக்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு சோர்வு வந்துருச்சு. ஏன்னா ஆவியானவருடைய ஊழியத்தோடு இணைந்து செயல்படாததுனால. ஆனால் அவங்க பைபிள்ல இருந்து தான் பேசுவாங்க, வசனத்திலிருந்து தான் பேசுவாங்க, ஆனால் குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஒரு வறட்டு வைராக்கியத்தில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆவியானவரோட இணைஞ்சு பைபிளை படிச்சிங்கன்னா உங்கள் கண்களில் கண்ணீர் வரும், உங்கள் இருதயம் அப்பாவுடைய அன்புனால நிரம்பும், உங்கள் வாழ்க்கை தேவ பிரசன்னத்தினால நிரம்பும். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் லைட் அடித்து காட்டுவார். இதெல்லாம் வா, இதை விட்டு வெளியே வா, கம் அவுட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் விட்டு வெளியே வா 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 வா, இது உனக்கு வேணாம், இது நான் உனக்கு வைக்கல, இது உனக்கானது, உன்னை குறித்த தேவ திட்டம் கிடையாது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர்கள் அப்படியே கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போ பைபிளை படித்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாசிக்க வேண்டும். எப்போ வேதத்தை வாசித்தாலும் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வேதத்தை படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஒரு நாளும் ஆவிக்குரிய குருட்டாட்டத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. டோன்ட் கிவ் பிளேஸ் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ். அப்போ முதல்ல கர்த்தரோட வார்த்தை, ரெண்டாவது ஆவியானவரின் ஊழியம். ஆவியானவர் உங்களுக்கு வசனத்திலிருந்து வெளிச்சத்தை கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் கானானை சுதந்தரிப்பீர்கள். அந்த குருட்டாட்டங்கள் மறைந்து போய்விடும். நீங்கள் மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவு போயிட்டே இருப்பீங்க, உயர்ந்துட்டே இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்திருப்பீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமேன். நீங்கள் அநேகருக்கு இதை ஒரு ஊழியமாய் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்ளுங்கள், ஆன்லைன் சர்வீஸில் நடைபெறும். ஆமேன். கர்த்தருடைய கிருபை தயவு உங்களோடு கூட இருப்பதாக நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு என்னோடு இணைந்த தேவ பிள்ளைகளை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தையின் வல்லமை அவர்களை நிரப்பட்டும். சில நேரம் கானானையே நாங்கள் மறந்து எகிப்திலேயே செட்டில் ஆகிடுறோம். அப்போ எங்களுக்கு முதல்ல உம்முடைய திட்டத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தையை நாங்கள் நேசித்து ரசித்து ருசித்து வாசிக்கணும். ரெண்டாவது, ஆவியானவரின் உதவியோடு கூட அதை நாங்கள் செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பிதாவின் இருதயத்தை வெளிப்படுத்துகிற ஆவியானவர், உணர்த்துகிற ஆவியானவர், எங்களுக்கு உணர்த்துகிறவர், எங்களுக்கு கற்றுத்தருகிறவர், எங்களுக்கு சொல்லித் தருகிறவர், எங்களுக்கு போதிக்கிற ஆவியானவர். நீர் எங்களை அப்படி வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் உடைய மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் bless you. தேவ கிருபையும் தயவும் உங்களோடு இணைந்திருப்பதாக. தைரியமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, சத்தியத்தை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். காட் bless you.